என்ன நடந்துட்டு இருக்கு சந்தீப்? தெரியல. நாம 4 பேர் தான் இருக்கோம். அப்போ டாக்டரும் பிரதாப்பும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எதுக்கும் கதவு மூடிடலாம். ஆபத்து வெளியில இல்ல, போனது பாதி, போக போறது மீதியா? யார் டிவி போட்டது? டைம் முடிஞ்சு போச்சு கண்ணா. உங்க கூட கண்ணாமூச்சி ஆடி ஆடி எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால ஒட்டுமொத்தமா உங்களை மேல அனுப்ப வீட்டுக்குள்ளேயே பாம்பு வச்சுட்டேன். உங்க அரைகுறையான வாழ்க்கை முடிய இன்னும் 1/2 நிமிஷம் தான் இருக்கு. Just 30 seconds. ஐயோ வாங்க தப்பிச்சிடலாம். பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப தெரியுதா நீங்க எல்லாம் வெறும் 0 தான். இந்த 1/2 நிமிஷம் நீங்க அனுபவிச்சதுதான் மரண பயம். கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நேரம் உங்களை துரத்தாது. உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது 1/2 நாள் தான். Just 12 hours. நரகத்துல சந்திப்போம். ஏஞ்சல், ஏஞ்சல். Yes, 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 yes. Damn it! நான் எப்படி பயந்து சாவணும்? Please, Angel. Cool down, please. Cool down. Sorry. I'm sorry. ஐயோ, என்னாச்சு பிரதாப்? இந்த அர்த்தராத்திரில எங்க போயிட்டு வரீங்க? டாக்டர் எங்க? கொலகாரன் எங்க எனக்கு? பிரதாப், நீ என்ன சொல்ற? கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. டாக்டர் மோகன் தான். What? டாக்டர் மோகன் ராமா? Yes. Unbelievable. You have to believe it. என்ன தில் இருந்தா அந்த 50 வயசு அரைக்கணும் அர்த்தராத்திரில அறைய விட்டுட்டு வெளியில போ. சந்தேகப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். தப்பிச்சு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. பார்க்கிறதுக்கு பசு மாதிரி இருக்கா. அவன் எப்படி பண்ணணும்? நம்ம 9 பேரை மட்டும் இந்த தீவுக்கு கூட்டு வந்து கொலை பண்றான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். அப்போ இவ்ளோ நாளா சேனல் டெக்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டு இருந்தாரா? மேபி. கொலகார யாரை கண்டுபிடிக்கணும்னு நம்ம டிசைட் பண்ண உடனே எஸ்கேப் ஆயிட்டான். எஸ். வாங்க போலாம். எங்க? நாம போக கூடாத இடம். பேஸ்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் தான் 10க்கு 10 எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். எனி ப்ராப்ளம்? நன்னா இருக்கு சார் நீங்க பண்றது. எங்க ஆத்துக்கார கூட்டின்னு வந்துட்டு அவரை டிவியிலே காமிக்கல. உங்க ஆத்துக்காரர் யாரு? டாக்டர் ஆக்கும். டாக்டர் விஸ்வநாதா? டாக்டர் மோகன் ராம். எங்க லிஸ்ட்ல அந்த மாதிரி யாருமே இல்லையாமா? அந்த கன்றாவியை தான் டிவியில பார்த்தேனே. ஊரெல்லாம் தண்டோரா போட்டுட்டு இப்ப மூஞ்சில முக்காடு போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க. அதெல்லாம் போகட்டும். இப்ப எங்க ஆத்துக்கார எங்க? எனக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்டெப்னி உண்டா? காருக்கு தானே ஸ்டெப்னி இருக்கும். ஆத்துக்காரருக்கும் இருக்கும். ஐ மீன் ஒரு 2வது செட்டப். படுபாவி, அவர் பேர்லயே ராமர் இருக்கார். இதை பாருங்கம்மா, உங்களை மாதிரி இம்சை பண்ணுற பொண்டாட்டிங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஓடி போயிடுறாங்க. டாக்டர் அப்படிதான் இருக்கும். ஒரு 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு போறாரு, விடுங்களேன். அச்சுச்சோ, நிஜமாவா சொல்றேன்? இப்படிதாங்க உங்களை மாதிரி 2-3 பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. நாட்டில் பல பேர் எங்கள் போட்டி பேரை சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. திரும்பி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் ஃபைனல் வரைக்கும் போனோம், ஆனால் செலக்ட் ஆகலை, அது இதுன்னு அப்படி ரீல் விடுவாங்க மேடம். இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ணுற ட்ரிக்ஸு. அட பாவி, நோக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? வரட்டும், வச்சுக்கிறேன். அதை வச்சுட்டு இருக்காரு.
ஹலோ, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. குங்குமத்தீவுக்கு நம்ம அனுப்புறவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சா நல்லது. ஓகே, என்ன நடந்தாலும் நான் ஃபோன் பண்றேன். Oh my God. மலர். யார் பவித்ரா அது? சொல்லு. தெரியல. தெரியல? உண்மையில யாருன்னு தெரியல? யார் பேசுறது? சித்திரகுப்தன். உங்க எல்லார் கணக்கையும் டேலி பண்ணி எமனுக்கு அக்கவுண்ட்ஸ் கொடுக்கிற பொறுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அம்மா அப்பா வச்ச பேரும் ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணன். நாம பேசுறது லைவ் டெலிகாஸ்ட். நம்ம பேசுறது செய்யறது எல்லாம் அவனுக்கு தெரியும். என்ன விளையாடுது? ஓ கம் ஆன். விளையாடுனது நான் இல்ல, நீங்க. இட்ஸ் ஓகே. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஷால் வி ஸ்டார்ட்? என்னது? ஹலோ, என்ன வேணும் உனக்கு? உங்க உயிர். கேட்டா தானாவா கொண்டு வந்து கொடுத்துட போறீங்க? ப்ளீஸ் எங்களை விட்டு. நாங்க என்ன தப்பு? Why did you stop? ஏன் நிறுத்திட்ட? மலர் போட்டோவை பார்த்த உடனே மனசாட்சி அப்படியே நான் செஞ்சது தப்புதான். இதை ஏமா நீ போலீஸ் கிட்ட சொல்லல? மன்னிச்சிடு. நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும். Come on, tell. உன் நண்பர்கள் எல்லாரும் கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. மலரை என்ன பண்ண? Bye. Good night. பவி, பத்திரமா போயிடுவியா? This is my baby. தொட்டா சிலுத்துக்கும். நம்ம ராகுல் மாதிரி. நீ ரொம்ப குடிச்சிருக்க. உனக்கு என்ன பத்தி தெரியாதா? ஜாக்கிரதடி. Bye. Bye டி. என்ன வண்டி பாத்தீங்களா? இவ்வளவு ரத்தம் போயிருக்கு. பாத்து சீக்கிரம். யோ இன்ஸ்பெக்டர், நாங்கெல்லாம் என்ன காதுல பூ வச்சிருக்கோம் நினைச்சிருக்கியா? அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டோம். ஏய், இது போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுயா தேவையில்லாத பிரச்சனை? எது தேவையில்லாத பிரச்சனை? செத்தது எங்காளுங்கயா? நாள் பூரா வெயில அலைஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு யோ பிளாட்பாரத்துல அக்கடான தூங்குறவங்க எங்க ஜனங்க. நீ சப்போர்ட் பண்றியே அந்த பணக்கார வீட்டு அரசியல்வாதி பொண்ணு. அவதாயா டெய்லி பார்ல போய் தண்ணிய போட்டுக்கிட்டு கண்டபடி ஏசி காரை ஓட்டிக்கிட்டு எங்க மாதிரி பாவப்பட்ட ஜனங்க மேல வண்டி ஏத்தி கொள்ளுவா. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? யோ அடங்கியா, அடங்கு. காரை ஓட்டுனது அந்த ஆளு. அது அந்த ஆளா? ஆமா, அவன் தான் காரை ஓட்டுனா. யோ இன்ஸ்பெக்டர், அரசியல்வாதி பொண்ணுங்கறனால ஸ்டேஷனுக்குள்ளே ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த பொண்ணு தான் கார் ஓட்டணும்னு சொல்றதுக்கு நேர்ல பார்த்தா ஒரு சாட்சியை உன்னால காட்ட முடியுமா? ஏன் இல்ல? மலர், நான் பார்த்தேன். ஒரு அக்கா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க. ஏய், இது என்ன பாட்டி வர சுட்ட கதையா? என்கிட்ட விளையாடாத, கிழிச்சிருவேன். சத்தியமா சொல்றேன், நானும் அங்கதான் படுத்திருந்தேன். வயிறு சரியில்லைன்னு ஒதுங்க போனேன். அப்போ திடீர்னு ஒரு கார் வந்து எல்லாரும் அடிச்சு கொண்டுடுச்சு. அதுல இருந்து ஒரு அக்கா ஓரத என் கண்ணால பார்த்தேன். இது எங்க நாகாத்தாமா மேல சத்தியம். யோ இன்ஸ்பெக்டர், எங்க மலர் ஒன்னும் போய் சொல்லாது. எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கா. பார், இன்னும் 24 மணி நேரத்துல நீ அந்த பொண்ணை புடிச்சு உள்ளார போடல,
அப்புறம் இந்த ஸ்டேஷனே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். பார்த்தல அப்பாவி ஜனங்க நினைக்காத, ஒன்னா சேர்ந்தோன்னு வை, அவ்வளவுதான். நீ கூப்பிடியா அந்த பொண்ண? சும்மா கண்டவனெல்லாம் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்ட கூப்பிடியா? யார் அது? அந்த பொண்ணு பேரு மலரு, வயசு 12 இருக்கும். அந்த சாட்சியெல்லாம் எடுப்படுமா? அந்த கூட்டத்துல ராமுன்னு ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்கம்மா. கேஸ் பரபரப்பாயிடுச்சு. யோ, உன் சர்டிபிகேட் தேவையில்ல. 5 வருஷமா இன்ஸ்பெக்டரா இருக்க. சட்டத்தை வலிக்க ஒரு வழி கூட தெரியாது உனக்கு? அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எங்க அம்மா சாக சொல்றியா? நான் ஏன் சாவணும்? அண்ணே, ஏன்னா என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீ நீ ஓ, என்ன ஞாபகம் இருக்கா? நீ எங்க ஆளுங்களை கொன்ன, காரை மேல ஏத்துன. அது நான் என்னடா கண்ணா? போய் சொல்ற நீதான். ஏய், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல, நாசமா போவேன், செத்து போவேன். என்ன? அந்த பொண்ணு சரிப்பட்டு வரலன்னா போடலாமே மேடம்? உடனே செத்தா சிக்கல் ஆயிடும். பொண்ணுங்கிறதுனால ரேப் அண்ட் மர்டர் ஆக்கிடு. எல்லாம் முடிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி, அன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஓவரா சவுண்ட் விட்டான்னு சொன்னாங்களே, அவன் மேல பழிய போட்டு செல்லுலி அவனை தொங்க விட்டுரு. That's all, Your Honor. அந்த மலருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? Bloody fools! அந்த இடத்துல 200 போட்டோஸ் இருக்கும். அவங்களுக்கு நடுவே என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா? அந்த மலர் நான் வாழ்ந்த சமுதாயத்திலேயே எங்க ஒருத்த பிறந்து வளர்ந்து அநியாயமா செத்து அதுக்கு நீதி கிடைக்காம சாந்தி அடையாம அலைஞ்சிட்டு இருக்க ஒரு ஆத்மா. அந்த மலர் மட்டும் இல்ல, அந்த 200 போட்டோல இருக்கவங்களும் அப்படித்தான். அவங்கள மாதிரி இந்தியாவோட லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க கற்பு, மானம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அபகரிச்சு குற்றவாளிங்க. It's a shame. It's a shame.